நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சிங்கிள் இண்டெக்ஸ் மேட்ச், அதாவது தட் மீன்ஸ் சிங்கிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி மேட்ச் இண்டெக்ஸ் போடுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் மல்டிபிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த சிங்கிள் கண்டிஷன் வச்சு போடணும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மல்டிபிள் க்ரைட்டீரியா பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, என்னுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எப்படி ஃபார்முலா போடணும்னு அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டேட்டா இங்கே வச்சுருக்கேன். லைக் இந்த இடத்துல ஒரு காலம் மறைஞ்சிருக்கு, இங்கே ஐட்டம் இருக்குது, சைஸ், கலர் இருக்குது, எனக்கு ப்ரைஸ் தான் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து பேண்ட், இங்கே இருக்குது பேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த பேண்ட்டில் மீடியம் சைஸு பிளாக் கலர் எனக்கு என்ன ரேட்டுன்னு தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிடும், ப்ரைஸ் 249. நான் இந்த 3 கண்டிஷனை யூஸ் பண்ணி 249 வர வைக்கணும். எப்படி வர வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இண்டெக்ஸில் எப்போவுமே நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதுதான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இந்த என்டையர் காலம், இந்த ப்ரைஸோடைய காலமை நான் கொடுத்துக்கிறேன். கமா மேட்ச் போட்டுட்டு, நீங்கள் மல்டிபிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 1 கமா அப்படின்னு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, அகெயின் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு, இந்த செல், இந்த பேண்ட்ஸ் அப்படின்றது ஈக்குவல் டு இதோட இந்த என்டையர் காலமோட மேட்ச் ஆச்சுன்னா இந்த பேண்ட் வந்து இந்த காலமில் எங்கே இருக்குது அப்படின்னு அதை சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணிவிட்டு இன்னொரு கண்டிஷனை செக் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது. அந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்டூ சிம்பிள் போடணும். பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மீடியம், இந்த மீடியம் ஈக்குவல் டு இந்த காலமில் பேண்ட்டுன்னு எனக்கு மேட்ச் ஆகும் போது மீடியமாக அது செக் பண்ணுது. மீடியமும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம்லேயே மல்டிபிள் கலர்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா, இங்கே ஒரே கலர் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. மல்டிபிள் கலர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்னொரு இன்டூ, நீங்கள் எத்தனை கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அத்தனை இன்டூ சிம்பிள் நீங்கள் போட்டுகிட்டே போகணும். மறுபடியும் ஓப்பன் ப்ராக்கெட், இந்த பிளாக் கலர் இந்த காலமோடு எங்கே மேட்ச் ஆகுதோ அங்கே எனக்கு ரிசல்ட் வரணும். எப்படின்னா, எனக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மேட்ச் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்போது கமா 0 லாஸ்ட்டில் கொடுக்கணும் டு கெட் த எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் 2 க்ளோஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கேன், அந்த 2 க்ளோஸ் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அப்படியே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வராது. இந்த மாதிரி மல்டிபிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா மட்டுமே உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் அந்த மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த லாஸ்ட்டில் ஃப்ளவர் ப்ராக்கெட் உங்களுக்கு வரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃப்ளவர் ப்ராக்கெட் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். நீங்கள் அதை பார்க்கணுன்னா இந்த ஃபார்முலா பாரில் பார்த்துக்கலாம். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை.